என்னுடைய அனாலிசிஸ் ஆஸ் an எக்ஸ்பர்ட் வந்து என்னுடைய அனாலிசிஸ் என்னோட சினாரியோ நான் வந்து இது வந்து பில்ட் பண்றேன். என்னோட மெயின் ஆர்குமெண்ட் என்னன்னா இவங்க ஆரம்பிச்ச விஷயத்துல இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டா இது கிடையாது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அதை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. அதுதான் என்னோட மெயின் ஆர்குமெண்ட் வச்சிருக்கேன். ரைட். இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு பயஸ்டா, அதாவது அவங்க சமூக மக்கள் இருக்காங்க அதனால நிப்பாட்டல அவங்க என்ன சொல்ல ஒரு சமூகம்னு சொன்னார். இல்ல நீங்க பாருங்க, நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு அப்படி இருந்தா அது ஓகே, நான் சரியா கவனிக்கல, அதான் கேக்குறேன். 2 நாளைக்கு முன்னால டாக்டர்ஸ் கொஞ்சம் பேர் மாட்டியிருக்காங்க. சரி, டாக்டர் கார்டை கொடுத்தா யார வேணாலும் உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு இருந்தா இது என்ன செக்யூரிட்டி நான் கேட்குறேன். அதாவது அவர் லேப்ஸா இல்லையான்னு சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னால நீங்க சில டாக்டர்ஸை படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இப்போது நீங்கள் அடுத்து போகும்போது டாக்டர் கார்டை கொடுத்தா யாரை வேணாலும் உள்ளே விட்டுருவாங்களா? நீங்கள் செக்யூரிட்டி லேப்ஸ் இல்லைங்கிறதே செக்யூரிட்டியே இல்லைன்னு அவர் சொல்கிறார். நான் டாக்டர் கார்டு ஒன்று வச்சுருந்தேன்னா என்னை அனுப்பி விட்டுருவாங்களா? இவ்வளோ செக்யூரிட்டி நடந்த இடத்துலையும். அதாவது என்ன பிரச்சனைனா தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை செக்யூரிட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே. பட் ப்ராப்ளம் என்னன்னா ஒரு அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த டெல்லிக்குள்ள போய்தான் அது மட்டும்தான் ரூட்டா, வேற ரூட்டே இல்லையா? நீங்க காஷ்மீருக்கு போகணும்னு அவர் சொன்ன எல்லாத்துலயுமே லாஜிக் உதைக்குது. எனக்கு நான் அவர் மாதிரி எக்ஸ்பர்ட் கிடையாது. ஒன்னு என்ன லாஜிக், ஒன்னு ஸ்டோர் பண்றதா நோக்கம்னா இதை கலக்க வேண்டியது. 2 செக்யூர் அவங்க வந்து பாதுகாப்புகளை மீறி போகணும்னா அப்போ அவர் நினைச்சிருக்காங்களா டெல்லி வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செக்கிங்லாம் குறைவா இருக்கும்னு நினைச்சா தானே இந்த ரூட், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துதாங்கறீங்க. சரி, அது சார் சொல்றாரு. எனக்கு குறிப்பா சொல்ல வேண்டியது ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை வந்து அவருடைய ஐடி பார்த்தாலும் சரி வண்டி செக் பண்ணிட்டு தான் வர்றாங்க. டெல்லியில் வந்து வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. டெல்லி பிளாஸ் 2020 ஆரம்பித்து ரயட்ஸ்ல இருந்து ஆரம்பித்து நடக்கின்ற விஷயமா இருக்கிறது. இது ஒன்றும் புதுது கிடையாது. நீங்க டாக்டர் ஆனாலும் சரி, என்ஜினியர் ஆனாலும் சரி, ஐஏஎஸ் அதிகாரி ஆனாலும் சரி செக் பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஒன்று. ரெண்டாவதாக இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லை என்று சொல்வது வந்து 100% நம்பவே முடியாது. ஏனென்றால் இங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஃபரீதாபாத்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் நடக்குது. அதுக்கு இன்னைக்கு இதுவரை ஒரு விளக்கம் கிடையாது. எப்படி வந்து இவ்வளவு திடீர் என்று இன்னொரு இடத்தை வந்து ஏர்போர்ட்டா காமிக்குதுன்னு எனக்கு புரியல. அது இதுவரை வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோ இல்லை என்றால் பெகாசஸ் வச்சிருக்கின்ற ஏஜென்சிஸோ வந்து இதுவரை நமக்கு வந்து விளக்க முடியவில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அப்ப 3 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வந்து ஏர்போர்ட்ல நடக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஃபரீதாபாத்ல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து பிடிபடுகிறது. இது எல்லாம் முடித்து விட்டு அதன் பிறகு வந்து இங்க ஒரு தாக்குதல் நடக்கிறது. அதுல எப்படி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒண்ணு. கடைசியாக அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இந்த இடத்துல இருக்காங்க, சாந்தினி சௌக்ல இருக்காங்க, யார் அங்க ஷாப் பண்ண வர்றா? அந்த மக்கள் மட்டும் தான் வர்றாங்களா? ஏன் எல்லாரும் வர்றாங்க இல்லையா? அப்ப அங்க தாராளமாக வைக்கலாம். கடை வேணாலும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய இருக்கலாம், தவிர அங்க வர்றவங்க அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் எனக்கு தெரிஞ்ச வரை இருக்கின்ற உண்மையாக நான் பார்க்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, நான் வரேன் உங்களுக்கு ஸ்ரீதர். இதுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்கணும்னு திரு சண்முகம் இன்னைக்கு பேசுறாரு. இதில் வந்து இப்போ தான் விசாரணை நடக்கிறது, என்ன எடுத்திருக்கிறாங்க, யார் என்ன டெரர் ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆகிருக்கு அல்லது என்ன விதமான டெரர் அங்கே நடந்திருக்கு, இதெல்லாம் வர்றதுக்குள்ளாவே அதுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு ஒரு